ஹை டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தாண்டா நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கிறது ஜேகேவோட ஒன் ஷாட்டோட தாண்டா. நீங்கள் என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, மை சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்ரா, இந்த டைட்டிலில் தான் நான் ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவாடா? உங்களோட ரிக்வஸ்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒவ்வொரு ஒன் ஷாட்டும் ஒவ்வொரு இதில் போடுறேன். பட் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கடா, ஓகேவா? ஓகேடா, அதுதான் நான் கேட்டுக்கிறது. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எப்போ போல் ஆன்லைனர்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படியே ஒரு கிளாஸ் ரூம் தாண்டா கட்டுறோம். கிம்வயன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கத்துறாங்க. நீங்களா ஏன்னா யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜியான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக உங்களோட கிளாஸ் ரூமில் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. சடனாக யாரோ உங்களுக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்களோட பேரை உங்கள் காதுகிட்டு கத்துன மாதிரி. அதனால தான் ஃப்ளெஞ்ச் ஆகிட்டு அப்படியே நீங்கள் வேர்க்க போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஃப்ரெண்டில் இருக்கிற ஆளை பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்டு ப்ரொஃபஸர் அண்ட் யுவர் சீக்ரெட் ஹஸ்பண்ட் உங்களை அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்களா இப்போ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறீங்க. எப்படி இருந்துச்சு உங்களோட தூக்கம்? நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெகேவை கேட்குறாங்க. ஐம் சாரி மிஸ்டர் ஜியான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா கிளாஸில் வர்றதெல்லாம் தூங்குறதுக்குன்னே தான் வருது. கொஞ்சம் கூட கிளாஸ் கவனிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கிறது இல்லை. உங்களெலாம் என்ன தான் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாரு. சார் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உன்னோட ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால நான் விடுறேன், உட்காருங்க, மறுபடியும் இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக போகிறாரு. ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பவ் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காடுறீங்க. கம்முன்னு உட்காந்துட்டு இப்போ வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக போய் அப்படியே கிளாஸ் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை அப்பா தேங்க் காட், நல்ல வேலை இவங்ககிட்ட வந்து என்னை காப்பாற்றிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னடி இது, உனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கிடைக்கவே இல்லை, நான் மட்டும் இது பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோவேன், எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நேம் வச்சிடலாண்டா, அவள் பேர் வந்து மின், ஓகேடா? அவர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா. நீங்களா ஏண்டி நீ வேறு கம்முன்னு அவரே போகிறாரு, சும்மா கூப்பிட்டு சண்டை கூடாதடி வேண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவர் உண்மையில மட்டும் ஏதோ கான்சன்ட்ரேஷன் ஓவராக போகிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் டி, என்னால் முடியலடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவளா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளும் சொல்கிறான். இப்போ அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு நோட்டீஸ் மாதிரி. அவங்களாம் அந்த நோட்டீஸ் வாங்கி அப்படியே பிரிச்சுறாங்க. பிரித்தோன்னே அப்படியே ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டத்தை அதில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர், வாட் ஹாப்பி நியூஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒரு 2 monthஸில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. சார் இதெல்லாம் ஹாப்பி நியூஸா, ஏங்க சார் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிடா சரி, சும்மா சொன்னேன், ஒன்று 1 வீக்கில் உங்களுக்கு வந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் என்னென்ன யார் யாரெல்லாம் டூருக்கு போகிறீங்களோ அவங்களும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இது அவர் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிறாரு. சார் அப்புறம் யார் எங்களோட டூரோட இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேறு யார், என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் அவங்களுக்கு சந்தோஷமாக போயிடுது. சூப்பர் கேர்ள்ஸ் எல்லாம் கத்துறாங்க, பாய்ஸும் அவங்களும் சந்தோஷப்பட்டு கத்துறாங்க. இங்கே நீங்கள் இருந்துட்டு அப்படியே அவரை பார்த்து ஷையாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறது. அப்படியா, சரி வீட்டுக்கு வருவீங்களா, பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோ அழகாக நின்று அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே போய் பேக் குக் பண்ணிக்கிறீங்க. ஐயோ என் பேபி கேர்ள் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, ஏண்டி சும்மா காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு என்னடி டயர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். போட்டுரும், அதெல்லாம் எவ்வளோ டயர்டாக இருக்கும் தெரியுமா, இங்கேருந்து பஸ் ஏறி போய் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் எடுக்கிற மொக்க கிளாஸையெல்லாம் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா அப்படியே முறைக்கிறாரு உங்களை பார்த்துட்டு. எல்லாம் ஒரு சுமாரான கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தூக்கம் வந்தாலும் தூக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரா ஐயோ இவ்வளோ வச்சுட்டு முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைன் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா கிட்டேருந்து கால் வருது. நீங்களா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துறாது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்பீக்கரில் போடுறீங்க. அப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி.
ஆ ஒண்ணுமில்ல ஒயன் உங்ககிட்ட சும்மா பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளை அப்பா இங்கே தான் இருக்காரு நில்லுங்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி நீங்க வேணும் வேணுன்ட்டு குடுக்குறீங்க. அப்புறம் சஜன் நான் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஹெட் ஷாக் பண்றேன். பேசுடா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ அவர்கிட்ட குடுக்குறாங்க. ஹலோ அங்கிள் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறேன். நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. நீங்க நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அங்கிள். உங்க பொண்ணை நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நக்கலாக உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. நீங்கள் படா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா எல்லாம் ஃபோன் வாங்கி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா? உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் வந்து ஆகிருக்கும். மேரேஜ் ஆகி நியர்லி 2 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலிங்கை முடிச்சிருக்கும் போதே உங்களை வந்து ஃபேமிலியில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களா படிக்கணும்னு சொன்னதுனால ஜங்குக்கு வந்துட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தயங்கி இருந்திருப்பீங்க. பட் அப்படியே உங்களுக்கு போக போக ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சது. ஜங்குக்கும் உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிடும். நீங்கள் 2 பேரும் அப்படியே லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ. ஓகேவாடா? அரேஞ்சு ப்ளஸ் லவ்டா. ஓகே. இப்போ வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமான நீங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் நாளில் காலேஜெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட இதை வந்து ரிவீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே டைம்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து டூருக்கு போகிறதுக்கான டைமும் வந்துருச்சு. ஹலோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகிறீங்க. நீங்களா ஐயோ செம்ம ஜாலியடி, எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஐயோ என்னால் முடியல, என்னால் நம்பவே முடியல. ஐயோ டூர்லாம் போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்ன இருந்துட்டு உங்கள்கிட்ட புலம்பிட்டு வரா. ஆமாடி கொஞ்சம் கம்மன் இருடி, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுங்க. நான் டார்ச்சர் தெரியல போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே முன்ன இருந்துட்டு அவனோட ஆளை வந்துட்டு பார்க்குறா. ஆள் வந்து வேறு யாரும் இல்லை, அர்ஜுன் வச்சுக்கலாம். ஓகேடா? அர்ஜுனோட பேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. OT7 எடுத்தது. அதுக்கப்புறம் அர்ஜுனுங்கிற பேரையே எடுக்கல, அதனால அர்ஜுன் வச்சுக்கலாம்டா. இப்போ இருந்துட்டு அர்ஜுனை பார்த்தோன்னே அவர் வந்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் இருந்துட்டு ஐயோ நடத்துங்க. அப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் ஒரே சீட்டில் உட்கார போகிறீங்க அதானே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி என் மச்சி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வரணுமாக்கும் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே பின்னாடி இங்கே வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குண்டா அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பஸ் ஏறுறீங்க. இப்போ அப்படியே அர்ஜுனும் முன்ன இருந்துட்டு கொஞ்சம் உங்களோட சீட்டை விட்டு ஒரு 2 சீட் மட்டும் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. நீங்களா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே அவங்க சீட்டில் வந்துட்டு உட்காந்துட்டீங்க. நீங்களா அச்சோ சாமி இந்த 2 ஓரத்தில் நல்லா தூங்கிட்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக ஒரே நாய்ஸாக இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது. இல்லையா 2 பொண்ணுங்க வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தியா ஜங்குக் சார் வராரு, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாடி. ஐயோ அப்புறமே எப்படியா நீ கரெக்ட் பண்ணிடுறோண்டி இந்த டூரில், அப்படியே அழகழகான ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களாம் பேசியிருக்காங்க. நீங்களா இவளுகளுக்கெல்லாம் புரிய மாட்டேது அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே இருந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஒருத்தங்களோட வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஹலோ ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை, ஜாக்சன் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லு ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. இல்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஏன் உன்னோட சீட்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னோடய சீட்டா அது வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன வயன், அதுங்க வந்து ஒரு கேர்ள் உட்காந்துட்ருக்கா, அவள் கூட உட்காரதுக்கு எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி உங்க கூட கொஞ்சம் தெரிஞ்சு பேசி பழகிருக்கோம்ல, அதனால் இங்கே உட்காரலான்னு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நீங்கள் வந்துட்டு பட் நானும் தானே கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பரவாயில்ல அதான் எனக்கு உங்க கூட உட்காரதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளாம் அப்படியே ஒரு ஸ்மிட் மாதிரி பண்ணுறான். நீங்களா என்ன இவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்கு இவன் கூட உட்காரதுக்கு சுத்தமாக கம்ஃபர்ட் இல்லையா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே தயவு செஞ்சு எதுவும் பண்ணு, இவங்ககிட்ட வந்து எப்படியும் தப்பிக்கணுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருந்துருக்கீங்க. நீங்களே எதுவும் சொல்ல வயன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே அந்த ஜாக்சன் ஷோல்டர்ஸில் வந்து ஒரு கை வந்து அப்படியே படுது. ஷோல்டர்ஸை வந்து கிராப் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது உன்னோட சீட் இல்லை, உன்னோட சீட்டு இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாக்சன் கிட்ட கேட்குறாங்க. ஜங்க்கு அப்படி கேட்டோன்னே சார் இல்லை என்னோடய சீட்டில் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். உன் சீட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை சார் என்னோடய சீட்டில் வேற ஒரு கேர்ள் உட்காந்துட்ருக்காங்க. ஓ அப்படின்னா பாய்ஸ் கூட தான் உட்காந்து பிடிச்சிக்கலாம், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வந்து
என்னோடய சீட்டு, நான் உட்கார வேண்டியது. உனக்கு வந்து வேறு பாய்ஸ் பக்கத்தில் தானே, நானே கூப்பிட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான், சோடா புட்டி பையன். அந்த பையன் பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துட்டு ஓகே தானே, கம்ஃபர்ட்டாக அது ஓகே அப்படின்னு மாதிரி சரி தம்ஸ் அப் காமிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு அவரோட சீட்டில் வந்து உட்கார்றாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்து ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே வந்து பஸ் ட்ராவல் ஆரம்பிக்குது. நீங்களா அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே சைடில் திரும்பிட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பார்க்குறீங்க. பட் அவர் வந்துட்டு கம்முன்னே இல்லை, யாருக்கும் தெரியாத மாதிரி உங்களோட ஹேண்டை போட்டு கிராப் பண்ணி பிடிக்கிறாங்க. நீங்கள் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்லேயே மூஞ்சில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காட்டாமல் ஹேண்ட்லேயே வந்துட்டு காமிச்சிட்ருக்கீங்க. அவரா நான் எதுக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. விட்டுறா, யாராவது பாத்திர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என் பொட்டாட்டி கையை தானே பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சரி கொஞ்சம் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் எதுவுமே விடவும் இல்லை, எதுவும் பண்ணல. இப்போ அப்படியே வந்துட்டு இந்த மாதிரியான சில்மிச ஃபேக்டிகெலாம் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எந்த ஸ்பாட்டுக்கு வரணுமோ அந்த ஸ்பாட்டில் வந்து வந்துடுறீங்க. இப்போ பஸ்லேருந்து எல்லாருமே அப்படியே இறங்குறாங்க. நீங்களும் அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க உங்களோட பாடியெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த லொக்கேஷனை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு அப்படியே போகிறான், உங்கள் ஹேண்டை கோத்துக்கிறா. என்ன அதிசயமாக இருக்கு என்கிட்ட வந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். இல்லை மச்சி நம்ம 3 பேரும் போகலாம் வா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ கரிசனத்தை என் மேலே காட்டுற அப்படின்னு சொன்னாங்க. இல்லை என்னதான் வந்தாலும் ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணுவீல்ல, அதனால தான் அந்த அர்ஜுன் பையன்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களா அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே இப்போ சொல்லி அவள் வாய முடியல, அதுக்குள்ளே அர்ஜுன் வந்துட்டு மீன் பாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து சிரிக்கிறீங்க, அர்ஜுனை பார்க்குறீங்க. எதுக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன், நான்லாம் அமுச்சுட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை எனக்கு ஒயன் ஏன் இப்படி பண்ணுறோம், அவளை அமுச்சுடு ஒயன், நாங்கள் கொஞ்சம் அப்படியே அப்படிங்கிற மாதிரி அவனா அப்படியே கன்ஃபாஸாக காட்டுறான். நீங்களா ஓடி போ அவன் விட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவளா அப்படியே வெம்பர் சைடு அப்படியே போகிறான். இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே தனியாக வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா. ஒவ்வொரு பிளேஸ் அவ்வளோ அழகழகாக இருக்குது. நீங்களா அப்படியே உங்களோட ஃபோட்டோ கேமரா ஒன்று கொண்டு வந்திருப்பீங்க, அந்த கேமரா எடுத்துகிட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. நீங்களா அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அது ஜாக்சன். நீங்களா நோ ஜாக்சன் வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஒயன் பாரு நீ எவ்வளோ ப்ரெட்டியாக இருக்க, சொல்லு. இந்த மாதிரி அழகான இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தானே இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் பிளேஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டியான ஏஞ்சல் இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா ஃப்ளோட்டியாக சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இல்லை ஜாக்சன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தள்ளி போகிறீங்க. பட் அவன் வந்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு உங்களோட வெஸ்ட்டை வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கார்னருக்கு கூப்பிட்டு போகிறான் ட்ராக் பண்ணி. உங்களுக்கா சரியான கோவம் வந்துடுது. நீங்கள் அவ்வளோதான் அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே எதுவுமே பார்க்கல. அப்படியே உங்களோட கையை வந்து வெஸ்ட்டை வந்து நீங்கள் அவங்க ஹேண்ட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு அவனை டக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. அவனை அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நான் எனக்கு பிடிக்கலேன்னு நான் சொல்கிறேன் சரியா. நான் எதுவும் சொல்லாமல் ஒன்றும் நிற்கல. எனக்கு நான் வேண்டான்னு சொன்னேன்னா அது வேண்டாம் தான். எதுக்கு நீ அப்பலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், சும்மா தேவையில்லாமல் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு கிடக்குற. எனக்கு சுத்தமாலுமே புரியல. அதுவும் இந்த 2-3 மந்த்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்டயே நீ வந்து வாலண்ட்ரியாக பேசுகிற. எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன்ல, அது உனக்கு பார்த்தா புரியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் மாதிரி இருந்துட்டு பண்ணிக்கிட்டு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் கூட வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே திட்டுறீங்க. போய் உனக்கு வேறு யாராவது தங்கச்சி இருந்துச்சுன்னா அவள் கூட போய் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி என்கிட்ட இந்த வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டு அப்படியே எல்லா அந்த பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அப்படியே வந்து ஜம்புக்கு போகிறாரு. வந்துட்டு ஜாக்சன், நான் உனக்கு ஏற்கனவே ஒரு டைம் வார்னிங் கொடுத்துருக்கேன் காலேஜ் டைம்லேயே, இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட தேவையில்லாமல் மிஸ்பிஹேவ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் சொல்லியும் நீ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் இல்லை அது ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னா, நான் உனக்கு 1 month சஸ்பென்ஷன் கொடுக்க பிரின்ஸிபல் கிட்டே பேசிடுறேன். நான் யூ கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜாக்சன் வந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க, எதுவுமே பேசலை. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி நீங்களும் உங்களோட பிளேஸ் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் யாரும் இல்லாத பக்கமாக போகும்போது அப்படியே உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு அவங்களா அப்படியே உங்களோட பிளேஸில் அப்படியே இழுத்துட்டு வராங்க.
இழுத்துட்டு வந்தோன்னே, ஏய் ஜங்குக்கு என்ன பண்ணுற, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, கம்முன்னு விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆ யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி விடு, யாரும் இங்கே வரமாட்டாங்க, கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணு சரியா. எனக்கு புரியுது இது ஜாக்சனோட ஃபால்ட்டுன்னு, பட் இதில் உன்னோட ஃபால்ட்டுன்னு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்ன ஏன் ஃபால்ட்டுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நீ தேவையில்லாமல் எதுக்கு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நீ எதுக்கு பேசுகிறான், அவன் வந்தாலும் நீ இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்ன சொல்கிற, எனக்கு அவனோட இன்டென்ஷன் புரிஞ்சிச்சு, அதனால தானே அவங்ககிட்டருந்து நான் தள்ளி வந்துட்டுருக்கேன். எனக்கு புரியுது ஜங்குக் சரியா, நீ ஜலஸாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது சரியா. இப்போ நீ கொஞ்சம் காம் டவுன் ஆக பார்க்கலாம், என் ஹனி என்னோட பன்னி பையன் ப்ளீஸ் காம் டவுன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட சீக்கை வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க. அப்படியே ஜங்குக் இருந்துட்டு ஷோ இவன் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிடுறாரு. நீங்கள் அப்பாடி இப்போ தான் உனக்கு மூஞ்சில் ப்ளஷ்ஷே வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவர் வந்துட்டு ப்ளஷ்ஷு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீயில் அப்படியே உங்களை எகென்ஸ்டாக நிற்க வச்சுட்டு அப்படியே உங்களை க்ளோஸ் ஐஸ் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட லிப்ஸ் அப்படி ஒரு வார்ம்னஸை ஃபீல் பண்ணுது. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ அழகாக பேஷனட்டாக கிஸ் போயிட்டுருக்குது. இப்படியே கிஸ் அழகாக போயிட்டுருக்குதுடா. நீங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி உங்களோட டைம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்கள் கிளாஸில் இருக்க சில கேர்ள்ஸ்லாம் என்ன சும்மா இதுன்னு ஜங்குக் சார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பேர் ஜங்குக்குன்னு ஃபேன் இருப்பாங்களா, அவங்களாம் இருந்துட்டு ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்கள் அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவ்வளோ அழகாக டூர்லாம் முடிஞ்சிச்சு. அந்த டூரில் நீங்களும் ஜங்குக்குமே தனியாக லவர்ஸ் மாதிரிலாம் நிறைய இடத்த சுற்றி பார்த்து இருப்பீங்க. எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நைட் டைமில் நீங்கள் ஜங்குக் கூட வாக்கிங் போயிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ அழகான மெமரிஸாக இருந்துட்டுருக்குது. இப்போ அப்படியே டூர்லாம் முடிஞ்சோன்னா நீங்கள் காலேஜுக்கு வரீங்க. காலேஜ்லேயே ரெகுலராக வந்துட்டு இது போயிட்டுருக்குதுடா, ஸ்டடீஸு எக்ஸாம்ஸ் இந்த மாதிரின்ட்டு வந்துட்டுருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 2 monthஸில் உங்களுக்கு உண்மையாலுமே எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே தான் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க உங்களை டூருக்குலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ எக்ஸாம் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. உங்களோட லைஃப் வேறு ஒரு கட்டத்தில் மூவ் பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு காரிடாரில் நடந்து வந்துட்டுருப்பீங்க. நீங்களா அப்படியே சடனாக உங்களுக்கு என்னமோ தலையில் கிருகிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். நீங்களா அப்படியே முன்னே வந்துட்டு டைட்டாக பிடிக்கிறீங்க. அவன் வந்துட்டு ஒயன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா மீன் என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துறீங்க. இப்போ அங்கே வந்துட்டு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே ஓடி வர்றாரு. நீங்களா அப்படியே ஃபுல் அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறீங்க. அவரை அப்படியே தூக்கிட்டு உங்களை வந்துட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அப்படியே அவர் பிரைடல் ஸ்டைலில் உங்களை தூக்கிட்டு அப்படியே ஓடி போகிறாரு. அப்படியே மெடிக்கல் ரூமுக்கு தான் போகிறாங்க. உங்களை அப்படியே மெடிக்கல் ரூமில் இருக்கிற பெட்டில் வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு மிஸ்டர் ஜெயா என்னாச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே மின்னும் ஜேகே வந்துட்டு அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்களா அப்படியே மின்னு இருந்துட்டு பார்க்குறாங்க. மின்னு வந்துட்டு டாக்டர்கிட்ட அப்படியே வரியோட எக்ஸ்ப்ரெஷனில் இல்லை டாக்டர் எனக்கு தெரியல, ஓகேவாக தான் இருந்தால் என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு வந்தா, பட் என்னன்னு தெரியல சடனாக அவளுக்கு தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு அப்படியே லோவாக சொல்லிவிட்டு அப்படியே ஃபால் டவுன் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு செக் பண்ணுறாங்க. இங்கேயா ஜம்புக்கு இருந்துட்டு அவ்வளோ ஷுகராக இருக்குது. முன்ன வந்துட்டு இதை பார்க்குறா எதுக்கு இவர் இவ்வளோ ஷுகர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவர் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறாரு. ஜெகே என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்கிறாரு. இங்கே மின்னுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. சார் என்ன சொல்கிறீங்க, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவள் மின்னு சொல்லியிருக்கா. பட் ஜேகேக்கு அது கேட்டோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்காக கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்குது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியான எக்ஸ்ப்ரெஷனோடு நின்றுட்டுருந்தார். பட் இப்படி மின்னு சொன்னோன்னா அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே அவர் வந்து டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் கொஞ்சம் ப்ரைவேட் டைம் கொடுக்குறீங்களா, நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாரு.
இவா அப்படியே நீங்கள் முன்ன வந்துட்டு பார்க்கணும். சார் சார் இது என்னன்னு தெரிலங்க சார், அவளுக்கு யாருமே பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு முன்ன வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. மீன் அது ஆக்சுவலாக அது என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ள வாட் சார் நீங்கள் எப்படி சார் இப்படி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் இப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் திட்டிட்டு இருக்கா. மின் 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 ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபஸ்ட்டு லிசன் பண்ண சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்ன அப்படியே அவர் டிக்ளேர் விட்டு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்கிட்ட இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் ஆச்சோ அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ், அவள் காலேஜ் ஸ்கூல் படித்து முடிச்சோடனே அவளுக்கு வந்து எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நியர்லி எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் 2 இயர்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் இது அவள் தான் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொன்னால் அவங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு ட்ரை பண்ணா. பட்டு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சார் சாரி சார், நான் இந்த மாதிரி உங்களை திட்டிருக்கக்கூடாது, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு சொல்கிறா. சரி அவள் ஏதோ சீக்ரெட்டாக வச்சுக்கணும், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. எனக்கு புரியுது, ஏன்னா ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஓகே சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜெயிக்க இருந்துட்டு தேங்க்ஸ் மீன் அவளை நீ இவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் மீன் வயனை என்னால் காலேஜ்லலாம் அந்தளவுக்கு பார்த்துக்க முடியாது. இப்போ வேறு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ளீஸ் என் வயனையும் என் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோ மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சிரிச்சுட்டு சார் அது என்னன்னு சார், என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ அவளை பார்த்துட்டு ஆனால் இவளுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ சிரிக்கிறா. ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஹெவியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் இருந்துட்டு சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுதான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட பெட்ரூமில் நீங்கள் இருக்கீங்க. எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. நீங்கள் அந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு தான் அங்கே நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களா ஹனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை வந்துட்டு சொல்லிடிச்செல்லாம் வேக்கப் ஆகிட்டியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து உங்களை அழகாக சிட் பண்ணுறாங்க. பொசிஷனில் அழகாக உட்கார வைக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும் உடம்புக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்ல, என்ன ஆச்சு இந்த டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8 ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன 8 ஆச்சோ? அச்சோ நான் டின்னர் வேறு மேக் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணு சரியா, நான் ஆல்ரெடி டின்னர்லாம் பண்ணிட்டேன். ஏன் டின்னர் நீயே பண்ண, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. டோன்ட் வரி சரியா. உனக்கு கொஞ்சமாச்சு ஞாபகம் இருக்கா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும். ஆமாம்ல நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்ல, அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவ்வளோ பவுட்டியாக சொல்லிட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாமே குட்டி பன்னியோட வேலை. என்ன குட்டி பன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் குட்டி பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியல, என்ன பண்ணி? நான் டபுள் பண்ணியை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன குட்டி பண்ணி அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே நக்கலாக கேட்குறீங்க. டபுள் பண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. சும்மா சொன்னேன் சொல்லு, யார் அந்த குட்டி பண்ணி அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு புரிஞ்சிருது. அப்படியே உங்களோட ஸ்டமக்கை தொட்டு பார்க்குறீங்க. என்ன சொல்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே டியூரியோட கேட்குறீங்க. ஜங்க் வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி அவங்களோட லேப்பில் உட்காந்துறீங்க. பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உங்களோட க்யூட்னஸ்லாம் பார்த்துட்டு அவரை அவ்வளோ அட்மையர் பண்ணுறாங்க. நீங்களா அச்சோ பாரு நம்மளுக்கு நம்ம பேபியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கேட்குறீங்க. அவரா ஆமாம் உனக்கு ஹாப்பியாக இருக்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா சீக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அப்படியே உங்களை விடுறாங்க. நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஐ லவ் யூ டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அப்படியே உங்களை ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அதை அப்படி கிஸ் வந்துட்டு வாங்குறீங்க. அப்புறம் உனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியலையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா இல்லை எனக்கு தெரியலையே. சரி அப்புறம் பீரியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்ல அது இந்த மந்த் அவ்வளோக்கு வரல, சரி கொஞ்சம் லேட் ஆகுமேன்னு நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே சொல்கிறீங்க. ஐயோ நீ எல்லாம் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அவராக இது பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு சரி அப்புறம் காலேஜில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியல, டாக்டருக்கும் அப்புறம் மின்னுக்கு தான் தெரிஞ்சு. ஏன்னா மின்னுக்கு தெரிஞ்சிச்சோ அச்சோ அவள் ரொம்ப கோவப்படுவாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க.
ஆமாம்மா. ரொம்ப கோவப்படுவா. அது நாளைக்கு போய் நீ என்னத்த குடுத்து சமாதானம் பண்றியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரா சிரிக்கிறாரு. உனக்கு பார்த்தா சிரிப்பா தெரியுது அப்படின்னு சொல்றான். ஆமா நான் முதல்ல எல்லாத்துக்கிட்டயும் சொல்லலான்னு சொன்னேன். நீ தான் சீக்ரெட்டா வச்சுக்க சொன்னேல்ல அப்படிங்கிற மாரி அவரா சிரிக்கிறாரு. நீங்க போடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஐயோ! நீ அவள எப்படிலாம் கன்வின்ஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த டைம் பார்த்தோம்னா, அப்படியே கேன்டீன்ல தான் நீங்க காலங்காத்தால வந்தோனே அவள கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டுருக்கீங்க. கேன்டீன்ல அவளுக்கு பிடிச்சது எல்லா பொருளையும் அங்க வாங்கி வச்சிருக்கீங்க. நெறைய ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாத்தையுமே அவள அதையும் உங்களையும் பார்க்குறா. ஓ! இதெல்லாம் எனக்கு குடுத்து ஐஸ் வைக்க பார்க்குற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதுலேருந்து பொருளையவே எடுத்து சாப்பிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லி டிங்கு டிங்குன்னு தலையாட்டுனா, உனக்கெல்லாம் நான் அவ்வளோ வேண்டாதவளா ஆயிட்டியாடி 2 இயர்ஸ் டி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு இல்ல மச்சி அது இல்ல. இந்த மாரி ஸ்கூல் முடிச்சோனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இது எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங் வேர்ட்லாம் இல்ல. பட் இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு. ஆனால் நாங்கள் இது ரிவீல் பண்ணோம்னா இதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன்ட்டே இருந்தேன்டி. உண்மையாலுமே நம்ம காட் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளை ப்ராமிஸ்லாம் சும்மா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் சரியா பாப்பா மிருக்கால வயிற்றுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள அப்படியே அவளை பார்த்து வார்மாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளும் வந்துட்டு உங்களை ஸ்மைல் பண்ணுறா. இங்கேயே அர்ஜுன் வந்துட்டு பையன் பார்த்தியா ஆனால் சரியான ஆள் நீ பையன் ப்ரொஃபஸரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா வந்து சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் அப்படியே காரிடோர் அவங்களோட லாக்கர் கிட்ட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. வரும்போதெல்லாம் எல்லாருமே உங்களை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. நீங்களா ஒரு கன்ஃபியூஸ்டோடய அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி எல்லாருமே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு சும்மா நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு. இப்போ அப்படியே ஒருத்தி வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படி வந்து நிற்கிறா. நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அது வேறு யாரும் இல்லை, இந்த காலேஜோட மோஸ்ட் ஃபேமஸ் கேர்ள். அவள் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸானவ. அதுவும் இல்லாமல் உங்களோட ஹஸ்பண்டோட நம்பர் 1 ஃபேன் அவள். நீங்களா உனக்கு என்னாச்சு ஐரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவளாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிப்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம்மா டிப்ஸ் தான். எப்படி ஜங்கை வலையில் விழுக வைக்கணுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணுறா. நீங்களா என்னத்தை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ வந்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு நீ அவரோட வலையில் விழுக வச்சு அவரால் நீ ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்ட அவரோட குழந்தைக்கு. சொல்லு எனக்கும் கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொல்லு, நானும் கொஞ்சம் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்துட்டு சொல்ல வரா. அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு ஷட்டப் ஓகே ஐரா நீ தேவையில்லாமல் ஓவராக உன்னோட எல்லையை தாண்டி நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேசுகிறீங்க. அவ்வளோ ஏன் இப்படி பேசுகிறேன்? என்ன அது உண்மை இல்லையா? எனக்கு நேற்றே எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. இந்த காலேஜுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீ மயக்கம் போட்டு விழுந்தோடனே டாக்டர்கிட்ட எல்லாருமே விசாரிக்கும் போது அவர் வந்துட்டு நீ ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டார். அதுவும் அவர் வேற ஒருத்தவங்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கு கேட்டுருச்சு. அவர் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது உண்மையே சொல்லு என்ன ஜங்கோட குழந்தை எப்படி ஒன்று நீ உன் வயிற்றில் வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மெக் பண்ணிட்டு பார்க்குறா. இப்போ இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சுல நீ எந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஸ்லட் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவ்வளோ அப்படியே ஒரு ஹார்டான ஸ்லாப் அவள் கன்னத்தில் விழுகுதோ அவ்வளோ அப்படியே கீழே கிரவுண்டில் போய் விழுந்துடுறா. அப்படியே அங்கே இருந்துட்டு அவள் வந்துட்டு அப்படியே உள்ளே விழுந்தோடனே அவ்வளோ செம்மையாக திரும்பி பார்த்துட்டு ஹவு டேர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. எல்லாருமே அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நின்றுறாங்க. அங்கேயா ஜேகே இருந்துட்டு அப்படியே டெத் கிளார் விட்டு பார்த்துட்ருக்காங்க ஐராவை. டோன்ட் யூ என்ன ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா என் ஒயனை பார்த்து நீ அப்படி பேசுவ. ஷீ இஸ் மை ஒய்ஃப் உனக்கு தெரியுமா? தெரியலைன்னா வாயை புத்திட்டு இருக்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஐரா சார் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒய்ஃப் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்துட்டு அவங்கள ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்படியே எல்லாத்தோட வாயுமே அடைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே போகும்போது ஐராவை திரும்பி பார்த்துட்டு ஹீ இஸ் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ப்ரௌடாக ஒரு ஸ்மெர்க்க விடுறீங்க. அவளா பார்த்துட்டு அப்படியே பல்ல கடிக்கிறா. இப்போ வந்துட்டு அப்படியே ஜங்கோட ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு ஐயோ சாரி பேபி சாரி அப்படிங்கிற மாதிரி உங்களை அவ்வளோ சாரி கேட்டுட்ருக்காரு. எதுக்கு இப்போ சாரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறாங்க.
இல்லை உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சொல்லிட்டேன்ல. இங்கே பாரு, நீயே சொல்லினாலும் வச்சுக்கோவேன், அவளை ஒரு 10 அடி விட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஒரே அடியிலேயே நீ சொல்லிட்ட விடு. ஆனாலும் உன்னோட ஒரு அடி 10 அடிக்கு சமம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிக்கிறீங்க. அவரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு உங்களை. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ காலேஜ் ஃபுல்லுமே தெரிஞ்சிச்சு நீங்கள்லாம் மேரிட் கப்புள்னு சொல்லிட்டு. பிரின்ஸிபல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அவர் வந்துட்டு எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா இந்த காலேஜ் வந்து உங்கள் அப்பாவோட காலேஜு. ஓகேடா. பட் இது வந்து யாருக்குமே தெரியாது. உங்கள் அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் வந்துட்டு தான் இதை வந்து கொலாபரேட் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. இது வேறு யாருக்குமே தெரியாது. அவ்வளோதாண்டா உங்களோட லைஃப் வந்துட்டு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் அம்மாவும் ஆயிட்டீங்க. உங்களுக்கா அவங்களோட ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு உங்களை இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக போகுது. அதுவும் இல்லாமல் இந்த ஜங்குக்கோட கொடுமையெல்லாம் தாங்க வேண்டியதாக இருக்குது. அவராக குழந்த பிறந்தும் இன்னும் விடுறதில்ல. அவங்க எங்கே பார்த்தாலும் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, குடில் பண்ணுறது, இந்த மாதிரியே இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி தானே உங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்குது. இந்த ஒன் ஷாட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ். ஓகே. அப்புறம் இது ரெக்வஸ்ட் பண்ணவங்க மெயினாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஓகேவா? ஓகேடா அர்மீஸ். பை பாய். லவ் யூ. தேங்க்யூடா.